நம்முடைய வேதாகமத்தை யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் ஜீவனை ஏற்படுத்துகிறவர், வாழ்வை ஏற்படுத்துகிறவர். இன்னொரு விதத்தில் சொல்வோம் என்றால் வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் தருகிறவர். அவர்தான் மனிதனுக்கு ஜீவனை தந்தார். வேதம் சொல்கிறது, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவனை ஏற்படுத்துகிறார், வாழ்வை மனிதருக்குள் ஏற்படுத்துகிற ஆண்டவர். இந்த ஜீவன் என்று சொல்லுகிறதை நான் 3 விதத்தில் பார்க்க விரும்புகிறேன் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில். இந்த 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் உள்ளதான இந்த வேத பதில் நல்ல மேய்ப்பன் என்று தன்னை இயேசுவானவர் அவர்களுக்கு சித்தரித்து காட்டுகிற அந்த செய்தியில முதலாவதாக ஜீவன் உண்டாயிருக்கவும் வாழ்வு உண்டாகவும் அவர்கள் வாழும்படியும் என்று சொல்லி முதலாவதாக வாழ்வை குறித்து சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான், இங்கதான் ஜீவன் வாழ்வு இதெல்லாம் 2-3 அர்த்தங்களை போட்டுக்கலாம். ஆனால் முதல்ல ஆங்கிலத்தில் லைஃப், இந்த வாழ்வு என்று சொல்வதை குறிக்குது. இரண்டாவதாக அந்த வாழ்வு பரிபூரணப்படணும், அது ஒரு நிறைவாழ்வாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதாவது ஏதோ வாழ்றோம் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல, அது ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை. எங்கும் எப்பக்கமும் எதிலும் நிறைவுள்ள ஒரு வாழ்வு, ஒரு நிறைவாழ்வு, பரிபூரண ஜீவன், லைஃப் abundant or abundant life, life and then abundant life. மூன்றாவதாக ஒரு வாழ்க்கையும் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். இந்த நிறைவாழ்வோடு முடிந்து போகிறதில்லை. இந்த நிறைவாழ்வு நம்மை நித்திய வாழ்வு என்பதற்கு எடுத்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இந்த பூமியில வாழ்வு வாழ்ந்தா பத்தாது. வாழ்த்தும் போது பெரியவர்கள் வாழ்வாங்கு வாழ அப்படி சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை வாழ்றதுதான். அந்த வாழ்வு பரிபூரண ஜீவனாய் இருக்க வேண்டும், பரிபூரண வாழ்வாய் இருக்க வேண்டும். அதை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் பரிபூரணம் உண்டாக நான் வந்தேன், நல்ல மெய்ப்பனாகிய நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த பரிபூரண வாழ்வை கொடுக்கிற இந்த மெய்ப்பன் அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ளும் நடத்துகிறார். இதுக்கு இந்த வாழ்க்கைக்கு பின்பு உள்ள மறுமையின் வாழ்க்கையில் நித்தியமாய் அவரோடு கூட வாழும் வாழ்க்கையையும். இன்னைக்கு நான் அதை குறித்து அதிகமாய் பேசவில்லை, ஆனால் நமக்கு எப்பொழுதும் நித்திய வாழ்வை குறித்த சிந்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகம் அதை பற்றிய பேச்சு குறைஞ்சு போச்சு, அதிகம் அதை பற்றிய சிந்தனை குறைந்து போனது. நித்திய வாழ்வை குறித்த எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்குள், தேவ பிள்ளைக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அதுதான் நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு இன்னும் தூண்டுதலாயிருக்கும். நாம என்ன நோக்கத்தில், எந்த போக்கில், எதை நோக்கிய பிரயாணத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் மாதிரி இந்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஓட்டம் ஓடி முடிக்க போறோம் எப்படின்ற ஃபோக்கஸ்லேயே கொண்டு போயிடும். நித்திய வாழ்வை குறித்த, நீடித்த வாழ்வை குறித்த, நிலைவரமான வாழ்வை குறித்த, மறுமை வாழ்வை குறித்த எண்ணம் எப்பொழுதும் நிலைத்தோங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜீவனை குறித்து வசனம் சொல்கிறது, குமாரனுக்குள் ஜீவன் உண்டாகிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், குமாரனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், ஜீவனை உடையவன். வாசிங்க. தேவனுடைய குமாரன் இல்லாதவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். சிம்பிள். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். அப்ப நீங்க ஒரு ஜீவன் உடையவர்களா இருக்கிறீங்களா? குமாரன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரோடு கூட வாழ்கிற இந்த வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கை. இந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை பரிபூரணமுள்ளதாய் மாற்றுகிற தேவகுமாரன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றின் நோக்கமே அதுதான், நம்மை இன்னும் பரிபூரண ஜீவன் உள்ளவர்களாய், எப்பக்கமும் எப்பகுதியிலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம என்னென்ன விஷயத்துல எல்லாம் இன்னும் நிறைவுள்ளவர்கள் ஆகணும், நம்மகிட்டே ஒரு லிஸ்ட் இருக்கணும், நம்மளே யோசித்திருக்கணும், நம்மளே ஆராய்ந்து பார்த்திருக்கணும். அவர் இஷ்டத்துல இன்னும் பெருசா இருக்கும், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கும். சில நேரங்களில் பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன வேணும்னு கேட்டா, என்ன வேணும்னு எதிர்பாராத நேரத்துல கேட்டோம்னா அதுவே திணறும். ஏன்னா ப்ரிப்பேர்டா இல்லை, என்னென்ன வேணும்னு மனசுல லிஸ்ட் இல்லை. ரப்பர் வேணும் ரொம்ப நாள ஞாபகத்தில் இருந்திருக்கும், கேட்கிற நேரம் ஞாபகம் இருக்காது. பேரண்ட்ஸ் சில நேரம் திட்டுறதெல்லாம், கடையில வந்து என்ன வேணும்னு கேட்டேன்ல அப்ப சொல்லலாம்ல, பேப்பர் வேணும் அப்ப சொல்லலாம்ல, வராது. நம்மளும் அதே மாதிரிதான். சில நேரங்கள்ல நம்ம என்னென்ன வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரங்கள்ல, மகளே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ப்ரிப்பேர்டா இல்லை. மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். பைபிள்ல கேட்டீங்கன்னா, அன்று ஆண்டவர் எங்க கேட்டாரோ அடிச்சாங்க, உடனே அடிச்சாங்க. ரெடியா இருந்தது அவங்களுடைய அழுத்தி கொண்டிருந்த தேவை. இந்த அழுத்தி கொண்டிருந்த தேவை. நம்ம சிறியோர் பெரியோர் யாரானாலும் சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் என்ன வேணும் என்பதில் ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆனா அவரோ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா செய்கிறவர். அல்லேலூயா. ஆமா, அவர் இந்த நிறை வாழ்வில், பரிபூரண வாழ்வில் அவர் இன்னும் அதிகமா தான் கொடுப்பாரு. அவர் இன்னும் அதிகமா தான் லிஸ்ட் வச்சிருப்பார். அவர் பெரிய திட்டங்களை தான் வச்சிருப்பார். நாம என்றதுக்கும் நாம பிளான் பண்றதுக்கும் அதிகமான திட்டங்களை தான் வச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வழிகள் புரியப்பட முடியாது, அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாது. அது ரொம்ப ஆழமானது. அவர் ஒன்ன செஞ்சாருன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும், அது நிறைவேறியே தீரும். அதுக்கு அவர் செய்து நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த நிறை வாழ்வை அவர் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிறார். இந்த நிறைவுள்ள வாழ்வுக்கு நாம எப்படியெல்லாம் அந்த ஆடு என்கிற நிலைமையிலே, அந்த பிக்சர் அப்படியாதான் ஆண்டவர் சொல்றார். அந்த ஆட்டை, என்னை நல்ல மேய்ப்பனாய் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஆட்டை, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆட்டை, என்னை பின்பற்றுகிற ஆட்டை நான் நிறைவாழ்வுக்கு நேரே நடத்துகிறேன் என்று சொல்லும் போது அவர் சில வார்த்தைகளை இங்கே குறிப்பிடுகிறார். அதை நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக, நிறைவாழ்வுக்கு நடத்த வேண்டும் என்றால் நாம் அவரோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா. Walking with Jesus or walking with him, the shepherd. மேய்ப்பனாகிய அவருடன் நடத்தல் இந்த நிறைவாழ்வை நோக்கிய வாழ்வுக்கு மிக முக்கியம். அவர் கூட நடக்கலைன்னா ஒரு ஆடு மேய்ப்பன் பிளான் பண்ணியிருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அவரோடு நடக்கலைன்னா, அவர் பார்த்து வச்சிருப்பார் ஒரு பச்சை பசேன்னு ஒரு இடத்த, நிறைய புல்வெளிகளை பார்த்து வச்சிருப்பார். ஆனா அங்கிருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல இருக்கும். இந்த ஆடு முரண்டு பண்ணி அங்க போய் இங்க போய் நடக்கவே மாட்டேன்னு வம்பு பண்ணுச்சுன்னா அந்த இடத்த ரீச் பண்ண முடியுமா? அன்னைக்கு போய் திரும்பி வர முடியுமா? முடியாது. அப்ப மேய்ப்பன் எதிர்பார்த்த அந்த போஷிப்பு அன்னைக்கு நடக்காம போயிடும். இந்த ஆடு எந்த அளவிற்கு அவருடைய வழிகளில் நடக்க, அவருடன் நடக்க ஒப்பு கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு மேய்ப்பன் திட்டமிட்ட ஆசீர்வாதங்களை, மேய்ப்பன் திட்டமிட்ட வளர்ச்சியை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இதை நடத்தல் என்பதை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு அதை நேரிட பண்ணினார், காண பண்ணினார், அந்த தியானிக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு அறிந்த ஒரு வேத பகுதி, நடந்தாங்கள், அவரோடு நடந்தார்கள் அப்படின்னு சொன்னாலே உடனே ஏனோக்க தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் இன்னொரு பரிசுத்தவானை
ஆண்டவர் அவருடைய நடக்கையை குறித்து எனக்கு தியானிக்க வழி நடத்தினார். வாசியுங்களேன், உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட திருப்பி கொண்டு வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். இங்கே ஆபிரகாம் என்கிற பரிசுத்தவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனோடு நடந்தார். இன்னொரு விதத்துல சொல்லுவோம் சொன்னா, தேவன் நடக்க விரும்பின பாதையில், அவர் முன் நடந்து கொண்டிருக்கிற பாதையில் உடன் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து அங்கே வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இந்த தேசம் அல்ல, நீ இப்ப நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய இந்த நடை இல்லை. பொதுவா ஆபிரகாம் போன்றவர்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறவர்கள், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறவங்க. ஏன்னா அவர்கள் ஆடு மாடுகளை வைத்திருக்கிறவர்கள். அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓரிடம் விட்டு ஓரிடம் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான அந்த மேய்ச்சல் கிடைக்கும். அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட, நீ இயல்பாவே நடக்க தான் செய்வ, ஓ வழியில் நடப்ப. இப்போ நான் உன் வழியை மாற்றுகிறேன். அல்லேலூயா. என்ற செய்தியை கேட்கிற உங்களுடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏன் வழியில் நடந்து சில நேரம் நிறைய சக்சஸ் பார்த்துருக்கிறேன், நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், சில நேரம் சின்ன சின்ன தோல்விகளை பார்த்துருக்கிறேன். ஏன் வழியில நடந்து ரொம்ப சில நேரம் உற்சாகத்தில் இருப்பேன், சில நேரம் களைத்து போயிருப்பேன். எப்படி ஆனாலும் ஆண்டவரே ஏன் வழியில் நடக்கிறத விட்டுட்டு ஆபிரகாமை போல உங்க வழியில் நடக்க நான் விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் இந்த நேரத்தில் விரும்புறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வழியில் நடக்க ஆபிரகாம் தன் சொந்த வழியை விட்டார். நம் சொந்த வழியை விட வேண்டும், அவரோடு நடக்க. ஆபிரகாம் ஆரானை விட்டு ஆண்டவர் சொன்ன அந்த பாதைக்கு நேரே புறப்பட ஆரம்பிச்சா. 75 வயசுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுது. 75 வயசுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுது. அவர் தேவனுடைய வழிக்கு நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இது ஆரம்ப ஸ்டேஜ். இந்த நடைக்கு பேரு நம்ம ஒரு பேர் வச்சோம் சொன்னா வாக் ஆஃப் ஃபெய்த், விசுவாச நடை என்று சொல்லலாமா? ஏனென்றால் இப்போ எங்க போறாருன்னு அவருக்கு தெரியாது, அங்க என்ன கிடைக்கும்னு அவருக்கு தெரியாது, எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரியாது, தேசம் தெரியாது, பாஷை தெரியாது, அந்த ஜனங்கள் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாருன்னு போறார். விசுவாசம் அப்படிப்பட்டது, எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. விசுவாச வாழ்வு அப்படின்னு சொன்னா விசுவாச வாழ்க்கைக்கு எதுவும் தெரிய வேண்டியதில்லை, தேவன் தெரிஞ்சா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச வாழ்வுக்கு வேற எந்த விளக்கமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவனை விளங்கி இருந்தா போதும். விசுவாச வாழ்வுக்கு வேற எந்த சத்தமும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, தேவ சத்தம் கேட்டா போதும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கை அது ஆபிரகாமை 75 வயசுல திருப்பி கொண்டு போகினது ஆசீர்வாதத்தை நோக்கி, அந்த பரிபூரண வாழ்வை நோக்கி, நிறை வாழ்வை நோக்கி. ஆபிரகாம் ஒரு நிறைவுள்ள மனுஷனாய் மாறினார். அதற்கு முதல் அடி இந்த விசுவாச நடை. இந்த விசுவாச நடை நம்முடைய வாழ்க்கையிலும் வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த விசுவாசத்து நட, விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்வின் இந்த நடக்கையில கர்த்தரை விசுவாசிக்கணும். எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா என் ஆண்டவர் சொன்னதை நம்புறேன். எனக்கு எப்படி முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் கர்த்தர் கூட இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய பயிற்சியே என்ன தெரியுமா? விசுவாச பயிற்சிக்கு நெகட்டிவா, சொன்னதுக்கு நெகட்டிவா நடக்கிற மாதிரி இருக்கும்.
எதிர்மறையா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆபிரகாமுக்கு அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனா வருஷம் போய்கிட்டே இருக்கு, வருஷம் போய்கிட்டே இருக்கு. நெகட்டிவா தான் தெரியும். ஆனா அவர் சொன்ன பிரகாரமே நடந்தது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன பிரகாரமே விசுவாச நடை. இந்த விசுவாச நடையில நிறைய பாடம் இருக்கு. சூழ்நிலைய பார்க்காதீங்க. எதிரா இருக்கா, காற்று சாதகமா இருக்கா பார்க்காதீங்க. விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவர் எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமா. நல்ல தென்றல் இதமா இருக்கும் நினைச்சு பிரயாணத்தை துவக்கினாங்க. பார்த்தா யூரோ கிளி தான் மோதிருச்சு, சேதமாச்சு, இடைஞ்சல் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள், இழப்புகள் வந்துச்சு. ஆனா கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பவுலை சேஃபா சேர்த்தார். அல்லேலூயா. ஆமா. அதனாலதான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சூழ்நிலை சில நேரம் சாதகமா இருக்கும் அல்லது பாதகமா இருக்கும். அவர் விசுவாசித்தவர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நடையில் 3வது வசனம், யோவான் 10:3 வாசிங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10:3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இந்த விசுவாச வாழ்க்கையின் மிக மிக சிறப்பான ஒரு இடம் ஒன்று உண்டு. அது என்னன்னா, நடத்துகிற தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாச வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்கு புரியல, நீர் சொன்னதுனால, நீர் சொன்னதை விசுவாசிச்சு நான் வர்றேன்னு சொல்லுவீங்கன்னா, உங்க கூட வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் நடந்து வருகிறார். அவைகளை நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்த நடை, ஆபிரகாமுடைய அடுத்த நடை வாசிங்களேன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி. உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன். பாருங்க, ஒரு இது போட்டாங்கல்ல, ஒரு கதை சொல்லுவாங்க. காலையில தொடங்கி சூரிய உதயம் தொடங்கி அஸ்தமனம் வரைக்கும் ஓடி முடிச்சு என்ன ரவுண்டு ஓடுனோ, அந்த ஓடி முடிச்சு எவ்வளவு தூரம் ஓடி இருக்கியோ அதெல்லாம் உனக்குன்னு சொல்லி ஒரு ராஜா சொன்னாராம். அப்படி ஒரு கதை கேள்விப்பட்டுங்க. இந்த உண்மையோ பொய்யோ அந்த கதை மாதிரி ஆபிரகாமுக்கு கர்த்தர் இங்க ரியலா சொல்றார். தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ நீ நட, அவைகளை உனக்கு தருவேன், உனக்கு சொந்தமா தருவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, this is known as the walk of inheritance. சுதந்தரிக்கும் நடை. கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளவு பிரயாசப்படுவையோ, நீ எவ்வளவு நடக்கிறையோ அவ்வளவு உனக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. ஆமா. சில நேரம் ஊழியத்துல நம்ம சும்மாலாம் நடத்தல் என்று சொல்ல வெறும் நடக்கிறது மட்டும் கிடையாது. நீங்க பண்ற செலவு, எடுத்துக்கிற பிரயாசம், நடந்தாதான் மட்டும் இல்லை. கார்ல போனா ஒன்றும் இல்லையானா இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்க எடுத்துக்கிற பிரயாசம், ஊழியத்துக்கு அடுத்து எடுத்துக்கிற பிரயாசம் அந்த நேரத்துல பலன் இல்லாத மாதிரி தெரியும். நான் இப்ப யோசித்து பார்க்குறேன், எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லி யோசித்து பார்க்கும்போது, என்னுடைய அந்த நடை அப்படின்னு சொல்றது எங்கெங்கேயோ டிராவல் பண்ணியிருக்கோம். சம்பந்தம் இல்லாத இடங்களில், ஈவன் சில நேரம் ஒரு ஷார்ட் டைம், ஒரு 6 மாத காலம், 9 மாத காலம், 3 மாத காலம், 1.5 மாத காலம், இப்படியெல்லாம் ஒரு வாரம் யோசித்து பார்க்குறேன். ஒரு வாரம் கொல்லிமலையில் நடந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே மேலே பஸ் வசதி மற்றதெல்லாம் கிடையாது. போய் ஒரு வாரம் ஊழி அங்கே ஃபுல்லும் அதில் நடந்தோம். ஒரு வருட ஒரு மாத காலம் இந்த மகாராஷ்டிரா பார்டர், கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர், பெல்காம் பக்கம், இப்படி சின்ன அந்த நடை கேரளத்தின் ஒரு பகுதியில் ஒரு 9 மாதம்
மலை காடுகள் அப்படி சில இடங்கள்ல எல்லாம் நடந்து போயிருக்கிறோம். யோசித்து பார்த்தா இதுல எல்லாம் இப்ப நேரடியா எந்த பலனையும் நமக்கு தெரியாது. ஆனா பரலோகம் நிச்சயமா நடைய ரெக்கார்ட் பண்ணி, உங்களுக்கும் அப்படிதான். நான் இங்க பிரசங்கம் பண்றதுனால சொல்றேன், என்னை விட உங்க கர்த்தருக்காக சில சமயம் ஊழியத்துக்கு நடந்திருக்கலாம். உங்க நடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதாவது பிரயாசமாகிய நடை. இந்த பிரயாசமாகிய நடைக்கு இன்னொரு மீனிங் ஒண்ணு இருக்கு, சுதந்தரித்தலின் நடை. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு தெரியாது வாக்கு தத்தம் எப்படி இருக்கு, நமக்கு தெரியாது. அந்த வாக்கு தத்தத்தின் படி கர்த்தர் நமக்கு நம்ம எடுத்துக்கிற பிரயாசத்திற்கு நன்மையை தருவார். சில நேரங்கள்ல நீங்க இயேசுவை பின்பற்றுறதுல ரொம்ப ஈஸியா பின்பற்றுவீங்க, ஒரு இடைஞ்சல் இல்லாம, ஒரு தடை இல்லாம, ஒரு சங்கடம் இல்லாம. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்றது, நமக்கு வீட்டில் உள்ளவங்க ஒரு போன்னு சொல்லியிருப்பாங்க, கிளம்புன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஆதரவோட முழு சப்போர்ட்டோட நீங்க, ஆனா அதே சமயத்துல எதிர்ப்போடையும் பிரச்சனைகளோடையும் இதே பாதையை கடந்து போறவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பிரயாசம் அதிகம். இப்ப இந்த பிரயாசத்துக்கெல்லாம் கர்த்தர் தான், பரலோகம் தான் கணக்கு வச்சுட்டு இருக்கு. அல்லேலூயா. உங்க பிரயாசத்துக்கு பலனை தருகிற உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய இந்த பிரயாசமாக்கிய அந்த நடை நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது, நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. நமக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி நமக்கு நேரடியா அப்படி அசரீரியா ஆண்டவர் சத்தத்தை ஒண்ணு கொடுக்க, அதற்கான பலன் உண்டு. இதை யாரும் மனுஷர் நோட் பண்ண வேண்டியதில்லை, யாரும் குறிப்பிட வேண்டியதில்லை. நாம கூட மறுபடி அதை சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அமைதலாய் பரலோகம் உங்கள் பிரயாசமாகிய பலனை ரெக்கார்ட் பண்ணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நடந்து திரி, அதெல்லாம் உனதாகும், உனக்காகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரயாசமாகிய நடை, கர்த்தருக்காக இன்னும் கொஞ்சம் கூட நடப்பீங்களா? கூட கொஞ்சம் பிரயாசப்படுவீங்களா? அதுக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து கூட ஜெபிப்பீங்களா? கர்த்தருக்கு காட்டுகிற பக்தி வைராக்கியத்தை இன்னும் கொஞ்சம் காட்டுவீங்களா? கூடுதலா ஆத்தும ஆதாயத்துல இன்னும் தீவிரம் காட்டுவீங்களா? என்னென்ன கரைய செலுத்தணுமோ ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக சில நேரங்கள்ல நம்முடைய நன்மதிப்புகளை இழக்க வேண்டிய இடத்துல இழக்க தயாரா இருக்கிறீங்களா? கர்த்தருக்காக செஞ்சு பாருங்க. உங்க பிரயாசத்துக்கு பிரயாசமாகி நடக்கி கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, வாக் பிஃபோர் மீ with all purity, ஒரு பரிசுத்தத்தோடு, ஒரு உத்தம உணர்வோடு, உத்தம எண்ணத்தோடு எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு. வாக் பிஃபோர் மீ. இது ஒரு நடக்கை, பரிசுத்தத்தின் நடக்கை. இதான் அந்த அந்த ஸ்டடி, அந்த growthல வந்து ஃபைனல் ஸ்டேஜ், grown ஸ்டேஜ். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. வாக் ஆஃப் பியூரிட்டி, ஹோலினஸ், பரிசுத்தம் என்பதில் உள்ளதான நடக்கை. ஆண்டவர், நான் உன் கூட இருக்கேன்ப்பா, உன்னை நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதை நடத்தியிருக்கேன். உனக்காக நான் பெரிய பெரிய யுத்தங்களை கூட செய்வேன், ராஜாக்களை வீழ்த்துவேன், உன்னுடைய பொருளாதார ரீதியான விஷயங்களில் பெரிய பெருக்கத்தை தருவேன், உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்லி நான் வாக்கு பண்ணின நிலைமையில் சுதந்திரவாளியை உனக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பேன். ஆனா நீ செய்ய வேண்டியது, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, உத்தமத்தை காத்துக்கொள். ஆரம்பத்துல பக்தியை காமிச்சு வளர வளர பரிசுத்தத்தை விட்டு விடாதே. பரிசுத்த வைராக்கியம் குறைஞ்சு போயிராம, வளர்ச்சின்ற பெயர்ல ஒரு சுணக்கம் ஏற்பட்டு விட வேண்டாம், ஒரு தயக்கம் ஏற்பட்டு விட வேண்டாம். பரிசுத்தத்தில் ஒரு வீழ்ச்சி, ஒரு ஃபால் ஏற்பட வேண்டாம். வளர்ச்சி என்கிற பெயரில் பாருங்க, வளர வளர நம்ம நிறைய விஷயத்தை விட்டுருவோம். என்ன வேணா விட்டுருக்கீங்க, நீங்களே பார்த்துக்கங்க. நான் சொன்னா அது கஷ்டமா இருக்கும். ஆரம்பத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது என்ன பக்தி, என்ன பரிசுத்தம், என்ன ஜெபம், என்ன பைபிள் வாசிப்பு, வாசிக்காம
வேற எதையும் வாசிக்கிறது இல்லை. முத என்னதான் வாசிக்கணும்? பைபிளை தான் வாசிக்கணும். முதல் வாக்கியம், முதல் வார்த்தை, முதல் இது ஆண்டவரோட தான் பேசணும். இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்து எழுந்திருக்கிறது இந்த இதுதான். இன்னைக்கு எல்லாரும் முதல்ல பேசுறது இதுகிட்ட தான், முதல்ல பாக்குறது இதை தான், முதல்ல கேட்கறது இது சத்தம் தான். அலாமே இதுல தானே வச்சிருக்கோம். இது சத்தத்துல தான். இது என்ன சொல்லுது? எந்திரி எக்கா, எந்திரி எக்கா, எந்திரி வா, சேர்ந்து நடப்போம். இதுதான் எழுப்பி விட்டு கைப்பிடிச்சு வாழ்க்கை காலம் பூரா நடத்துது. இதோட இணைஞ்ச வாழ்க்கையா போன மாதிரி இருக்கு. பிரியமானவர்களே, வைராக்கியம் வளர வளர குறையக்கூடாது, கூடிக்கிட்டே வரணும். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தம் கூடிக்கிட்டே வரணும். அவருக்கு முன்பாக நடக்கிறோம் என்கிற உணர்வு, அது எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, அது எத்தனை வயதானாலும் சரி, அவருக்கு முன்பாக நடக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்பதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அதனால நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. யாருக்காகவும் பரிசுத்தத்துல பரிசுத்த வஸ்திரத்துல ஒரு கரும்புள்ளி விட மாட்டேன் தீர்மானம் எடுங்க. பரிசுத்தவான்கள் அப்படி எடுத்திருந்தாங்க. இவருக்காக அவருக்காக யாருக்காகவும் இல்லை. பரிசுத்தம் என்பதுல காம்ப்ரமைசிங்கே கிடையாது, ஒத்து போகுதலே கிடையாது, சமரசத்துக்கு இடமே கிடையாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நடக்கைகளை, பரிபூரணத்தை நோக்கிய இந்த அவரோடு நடக்கிற நடக்கை நம்மை இந்த மேய்ப்பனுடைய பரிபூரணத்துக்குள் நடத்தி செல்லும். அல்லேலூயா. அவரோடு நடக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் சத்தம் கேட்க வேண்டும். 3ஆம் வசனம் மறுபடி வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. 4ஆம் வசனத்துல, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. It follows the shepherd or master because it knows his voice. அவருடைய சத்தத்தை அது அறிந்திருக்கிறபடியினால், ரெகக்னைஸ் பண்ணுகிறபடியினால் அது அவரை பின்பற்றி செல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, பின்பற்றணும்னா சத்தம் தெரியணுங்க, சத்தம் தெரியணும். இந்த குழந்தைக்கு சத்தம் தெரியும். குழந்தைங்க பொறுத்த வகையில அவங்க பார்த்து பேசி அப்படிலாம் செய்யறதுக்கு முந்தின ஸ்டேஜை கவனிங்க. தாயை கண்டுபிடிக்கிறதுல, அவங்க பழகினவங்களை கண்டுபிடிக்கிறதுல, அதோடைய ஸ்மெல் முதற்கொண்டு அது ரொம்ப டேலண்டடா இருக்கும். அதுக்குள்ள அதுதான் டேலண்ட். வாசனையில தன் தாயின் வாசனை தெரியும், பிறருடைய வாசனை தெரியும். அடுத்து சத்தம். சத்தம், நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தம் தெரியணும். இது மேய்ப்பனின் சத்தம், இது இன்னாருடைய சத்தம், இது வேறு சத்தம். இந்த சத்தம் வினோதமானது, புதிதானது, இதை உறுதியாய் நம்புவதற்கில்லை என்று ஆடு அறிந்திருக்க வேண்டும். ஆட்டை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா, ஆட்டிற்கு தன்னைத்தான் காத்து கொள்ளும் திறன் கிடையாது. இப்ப மான் எடுங்க, மானுக்கு எதிர்த்து சண்டையிட்டு ஜெயிக்கும் பெரிய ஆயுதங்கள் இல்லை, பற்களோ ஏதோ இல்லை. ஆனா இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் எபிலிட்டி அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஓடி தப்பிச்சுக்கிட நல்ல ஸ்பீடு கால் இருக்கு, ஓடி தப்பிச்சுக்கிடும். நீ பிடிச்சு பாருன்னு சொல்லி யாரனாலும் சேலஞ்ச் பண்ண முடியும் ஒரு மானுக்கு. அதே சமயத்துல இந்த ஆடை எடுத்து பாருங்க, பயங்கர பல்லும் இல்லை, எதிர்த்து தாக்குற நகமோ அதோ இதோ எதுவுமே இல்லை. இதை விட ஓடி தப்பிக்க முடியாதபடி அரிசி மூட்டை மாறி முடி. இந்த பேசுற இந்த பாலஸ்தீன் ஆடுகள் ஒரிஜினல் போட்டோ, ஒரிஜினல் ஆட்டை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த அரிசி மூட்டை மாதிரி, புளி மூட்டை மாதிரி அப்படியே பெரிய மூட்டை, அதை வச்சுக்கிட்டு அது நடக்கிறதே பெரிய விஷயம். வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வெட்டினா அவ்வளவு கிலோஸ் முடி அதுல இருந்து எடுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் கம்பளிக்கு இது பண்றாங்கல்ல இந்த ஆள். இதால ஓடியும் தப்பிக்க முடியாது,
ஒரே ஒரு விஷயம்தான், ஆபத்துக்குள்ள போகாம முன்கூட்டியே எந்த பாதுகாப்பின் பாதையில நடக்கணுமோ அதை செஞ்சா மட்டும்தான். அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நிலைமை தான் சொல்லியிருக்குது. நம்மளதான் அந்த ஆடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. கர்ச்சிக்கிற சிங்கம் போல அப்படின்னு சொல்லி எதிராளியை சொல்லியிருந்தா, நமக்கு இந்த மேய்ப்பன் கிட்ட இருக்கிறது தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டு அவர் எல்லைக்குள்ள இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. அவர் வழியில நடந்தாதான் பாதுகாப்பு. இதை தவிர்த்து வேறு ஒரு ஞானமான முறை இல்லை. அவரை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வர்றீங்களா வர்றீங்களா, உங்க சத்தம் இருக்கா, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். அவருடைய சத்தம் சில நேரம் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் வந்து நம்மள என்ன செய்யும், இங்க போ அங்க போன்னு சொல்லி ஏமாற்றும் வழின மாற பண்ணும். இந்த சத்தத்தை தெளிவா இருந்து, இது என் தேவனுடைய சத்தம், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். சின்ன சாமுவேலுக்கு ஃபர்ஸ்ட் he couldn't recognize the voice of God. தேவனுடைய சத்தத்தை அவன் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா நாள் ஆக 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 கர்த்தர் ஒரு நண்பனை போல அந்த சாமுவேல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் சோகத்தை பகிர்ந்துக்கிறாங்க. எனக்கு பைபிள்ல பிடிச்ச பகுதியில ஒன்று அது. ஆண்டவரும் சாமுவேல் தீர்க்கதரிசியும் 2 பேரும் இப்ப சோகத்துல இருக்காங்க, சோகத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஆமாப்பா, என்னதான் ராஜாவாயிராதபடி, ஆண்டவரே உங்களையே ராஜாவாயிராதபடி தள்ளிட்டாங்களே, இவர் வருத்தமா இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா என்ன தள்ளிட்டாங்க, சரி நீ பரவாயில்ல, நீ எந்திரிச்சு அடுத்து என்ன செய்யணும்னு பாரு, நீ இவ்வளவு சோர்ந்து போகாத, என்னதானே தள்ளினாங்க, நீ எந்திரிச்சு நீ போய் அடுத்த வேலையை பாரு, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணிடுவோம், போ பாரு, வழி நடத்து. பிரியமானவர்களே, நம்முடைய மேய்ப்பனோடு கூட இருக்கிற வாழ்க்கை, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்கிற வாழ்க்கை, சத்தத்தின் எல்லைக்குள்ளே நிற்கிற வாழ்க்கை, சத்தத்தின் அந்த ரீச்சபிள் விதின் ஹிஸ் ரீச், அதுக்குள்ள இருக்கணும், அதுக்குள்ள இருக்கணும். அவருடைய கண் பார்வையின் எல்லைக்குள் நிற்கணும். அவர் சத்தம் கேட்கத்தக்க எல்லைக்குள் இருக்கணும். நில்லுனா நிக்கணும், டர்ன்னா திரும்பினா திரும்பணும், உட்காருனா உட்காரணும், எழும்புனா எழும்பணும், ஓடுனா ஓடணும். அந்த சத்தம் கேட்கக்கூடிய எல்லைக்குள் இருந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்களே. 1 ராஜாக்கள் 19:13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா, எலியாவுக்கு முன்னால எலியா தீர்க்கதரிசி ரொம்ப சோர்ந்து போய் ஒரு கெபியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, குகையில. அப்போ நிறைய சம்பவங்கள் நடக்குது. பூமி எதிர்ச்சி நடக்குது, புயல் காற்று போல பெரும் காற்று அடிக்குது, இப்படி ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்குது. எதிலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அந்த முந்தின வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எதிலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கடைசியா ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் ஒண்ணு கேட்குது. அந்த சத்தத்துல கர்த்தர் இருக்கிறார் அல்லது கர்த்தருடைய சத்தம் இருக்குது என்று இவர் கண்டுகொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த சத்தத்தை கேட்ட உடனே எலியா என்ன செய்யறார், கர்த்தர் பேசுகிறார் என்று உணர்ந்த உடனே கெபியை விட்டு வெளியே வர்றார். நாம இருக்கிற நிறைய நேரங்கள்ல நமக்கு சுத்தி பாதுகாப்புன்னு ஏற்படுத்திக்கிட்ட கெபியை விட்டு வெளியே வந்தாதான் கர்த்தருடைய சத்தம் தெளிவா கேட்கும். அதுக்கு நாம என்ன செய்யணும், ரெகக்னைஸ், அவருடைய வாய்ஸை சரியா ரெகக்னைஸ் பண்ணணும், சரியா ரெகக்னைஸ் பண்ணணும். இந்த கடைசி கால திருச்சபைக்கு மிகப்பெரிய கேடு வெளியே இருந்து அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிராளி வெளியே இருந்து அல்ல, இடைஞ்சல் வெளியே இருந்து அல்ல. இடைஞ்சல், எதிராளி, கேடு எல்லாம் உள்ளதான். எனிமீஸ் வித்தின், எனிமீஸ் வித்தின், டெம்டேஷன் விதின், அட்டாக்ஸ் விதின். இதுதான் இன்னைக்கு இந்த நவீன கால திருச்சபைக்குள்ள பிரச்சனை.
உபதேச கோளாறுகள், ஆட்டின் தோலை போர்த்திய ஓநாய்கள், வேஷம் மாறி சத்துரு பிரவேசிக்கிற காரியங்கள். கிபியோனியர் ஆனா தூர தேசத்திலிருந்து வர்றவங்க மாதிரி வேஷம் மாத்தி வர்றாங்க. யோசுவா ஏமாந்து போன. ஆனா சொல்றாரு, இந்த லோக்கல் தேசத்துல உள்ளவங்கள்ட்ட, கானானின் குடிகள்கிட்ட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இந்த கிபியோனியர் பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்க ஒரு பிளானை போட்டாங்க. இவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இவங்க யாரோட உடன்படிக்கையும் பண்ண மாட்டாங்க. அப்ப இவங்களை ஏமாத்துறதுக்குன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க மாதிரி என்ன செய்யணும்? ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க மாதிரி என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஏதாவது உங்களுக்கு மேக்கப் ஐடியா இருக்கான்னு பார்ப்போம், யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க மாதிரி பண்ணணும்னா என்னென்னலாம் செய்யணும்? ரொம்ப டயர்டா இருக்கணுமா? சரி, ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க மாதிரி, நான் ரொம்ப நாள் பிரயாணம் பட்டு வர்ற மாதிரி டயர்டா இருக்கணும். ஓகே, ஆமா, குளிச்சு 10-15 நாள் ஆகுற மாதிரி ஒரு நடந்துக்கணும், வச்சுக்கணும். ஈஸி. இதை சொல்லுங்க. தாடி ஓகே, வேணும்னே பழசாக்கிக்கிடணும், கிழிச்சுக்கிடணும், மண்ணள்ளி போட்டுக்கணும், வேணும்னே ரொம்ப ஏன்னா அது அப்படிதான். நீங்க உங்களுக்கு கேட்க அப்படிதான் இருக்கும். அது வனாந்தரம் புயல், அந்த வனாந்தர புயல் வந்துகிட்டு இருக்கக்கூடிய தூரம் வரும்போது அதெல்லாம் தான் அடையாளம். மண்ணா இருக்கணும், அப்படியே காஞ்சி அப்படியே உலர்ந்து போன மாதிரி இருக்கணும். அடுத்து அவங்க வேற இதெல்லாம் செஞ்சாங்க. தண்ணி கேன் எல்லாம், இந்த வாட்டர் கேன்லாம் வச்சிருப்பாங்க நம்மளே மாதிரி. ஆனா நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற பழக்கம் வேற நோக்கத்துக்கு. ஏன்னா பியூரிஃபைடு வாட்டரா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வாட்டர் கேன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவரவர் அந்த சொந்த அந்த கொதிக்க வச்சது, அப்படி பண்ணது இப்படி பண்ணதுன்னு அவங்க பர்பஸ் அப்படி கிடையாது. தண்ணி கிடைக்காதேன்றதுக்காக, வனாந்தரத்தை கடந்து போகணுமேன்றதுக்காக எல்லாரும் இந்த தோல் பைகள்ல துருத்தின்னு சொல்ற அதுல தண்ணீர்களை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ட்ரை ஆகி போய் காலி ஆயிருச்சு. அப்புறம் அப்பங்கள்லாம் பூசணம் பூத்து வேணும்னே எடுத்துட்டு வரும்போதே கெட்டு போனதை வச்சு கொண்டு வந்து ஏமாத்து வேலை. எப்படி? எதுக்கு? வார்த்தைய நம்பணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்த இந்த சத்தியத்தை விட்டு விலக பண்ணும்படியாய், தவறானதை நம்ப பண்ணும்படியாக நிறைய வேஷதாரிகள் வேஷம் கட்டி இருக்கிறார்கள். நிறைய வேஷதாரிகள். நான் சமீபத்துல ஒரு இடத்துல ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டடிக்காக நான் நெட்ல தேடிட்டு இருந்தேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கான அந்த இதை தேடும் போது மெட்டீரியல்னா ரொம்ப தேடி பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. கிடைச்ச 4-5 இது வெப்சைட்ஸ் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு தவறான உபதேசத்துடைய வெப்சைட். அதுலதான் ஃபுல் மெட்டீரியல் இருக்கு. இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்களேப்பா, இத்தனை ஸ்தாபனங்கள், இத்தனை நெட்டுனும் போது உலகம் முழுவதும் இருக்குல்ல, இத்தனை சரியானதை பேசக்கூடிய பேப்டிஸ்டுகள், எவாஞ்சலிக்கல்ஸ், பெண்டிகாஸ்டல்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க யாரும் அவ்வளவு நல்ல மெட்டீரியல்ஸ் போடல. ஆனா கலரா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ஃபுல் கலரா பிடிஎஃப்ல மெட்டீரியல் போட்டிருக்கிறது யெகோவா சாட்சிகள். ஒன்றுக்கு மேற்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க நம்புறதுக்கு மாத்தி வேற்று ஒன்றை போதிப்பதற்கு, வேற்று ஒன்றை காட்டுவதற்கு இந்த குறுக்கு வழிகள்ல வேஷம் கட்டி வருகிற இவர்கள் நிறைய தீவிரமா இருக்காங்க. நான் சொல்றேன், கடைசி கால திருச்சபைக்கான வஞ்சகம் என்பது, ஆபத்து என்பதே அட்டாக்ஸ் விதின், உள்ளே இருந்து எழும்புகிற தாக்கங்கள், கள்ள போதனைகள், தவறான போதனைகள், கள்ள வழியா பிரவேசித்து நயவசனிப்புக்குள், வஞ்சக வலைக்குள், மனித போதனைகளுக்குள் நடத்தி செல்வதற்கான தாக்கங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து நடப்பதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், ஒப்பு கொடுத்திருங்கள்.
அவரோடு உறவாடி பழகிருங்கள். அப்பதான் சத்தம் தெரியும். அவரோடு பேசி இருந்தாதான் சத்தம் தெரியும். அவர் பேச்சையே கேட்டதில்லை, அவரையே நான் பார்த்ததில்லைன்னா திடீர்னு ஒரு நாள் அவர் பேசினா அவர் தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே பேசி பழகினாதான். ஜபங்கள், தனி ஜபம் நேரங்கள் அதிகம் இருக்கட்டும். கர்த்தரோடு பேசி பழகுவோம். அவருடைய வசனம், ஜெபித்து வசனத்தை வாசியுங்கள். வேத வசனத்திலிருந்து நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, உமது வசனத்தை நீர் எனக்கு விளங்க பண்ணும். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், நீர் என்னோடு பேசும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதை பழகுங்க, அதை பழகுங்க. அதை பழகும் போது இங்க பேசுகிற செய்தி அந்த சத்தம் கேட்குதான்னு உங்களுக்கு ஈஸியா புரிய முடியும். அல்லேலூயா. அந்த சத்தம் தானா, இல்லை இது வேற சத்தமா? எல்லா செய்தியையும் செய்தியாளர்களுடைய பிரசங்கங்களையும் இந்த கோணத்தில் கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஊழியர்களும் எல்லா சபை விசுவாசிகளாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கேட்கிற ஒரு செய்தி, இது நான் கேட்டு பழகி இருக்கிற கர்த்தருடைய சத்தத்திற்கு ஏற்ற வார்த்தை தானா? வேதாகம சத்தம் இதில் ஸ்ட்ராங்கா தொனிக்குதா? இதை கவனிக்க வேண்டும். யார் பிரசங்கித்தாலும் கர்த்தர் உதவி செய்வாராக. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவைகள் என்னை பின் செல்கின்றன என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா அதுக்கு முன்னால வந்தது எதுலையும் கர்த்தருடைய சத்தம் இல்லை என்பதை அறிந்து உள்ளே இருக்கிறார். அமர்ந்த மெல்லிய சப்தத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறார் என்றவுடன் கெபிக்கு வெளியே வந்து நிற்கிறார். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இங்க உனக்கு என்ன காரியம்? என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய வேலை இருக்கு, எவ்வளவு செய்ய வேண்டிய ஆள் நீ. போதும் கர்த்தாவேன்னு சோர்ந்து போய் கையை முடக்கி படுத்துட்டு கிடக்கிற. அபிஷேகம் பண்ணவா? நிம்சியின் குமாரன் யெகூவை அபிஷேகம் பண்ணு. ஒவ்வொருத்தரையா சொல்றாரு கர்த்தர். ஒவ்வொருத்தரை ஆசகேல சொல்றாரு, எலிசாவை சொல்றாரு. ஒவ்வொருத்தரை அபிஷேகம் பண்ற பெரிய வேலை இருக்கு. ஒண்ணு வேலை இல்லாத ஆள் மாதிரி படுத்து கிடக்கிற. கர்த்தர் பேசுவார், உங்க மேல இருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய சத்தம் கவனமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்களே. யோவான் 10:15-16. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். The strong fellowship life, strong on the presence felt life, God's presence filled life, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு, தேவனை அறிந்து தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ற, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும். இந்த அந்த அந்த ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல், ரெண்டு பக்கம். அவருக்கு என்னைய தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நிறைய பேர் சொல்றோமா? அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு என்ன தெரியும்? எனக்கும் என் ஆண்டவரை தெரியும். அவர் இப்படி அமைதியா இருந்தார்னா என்ன செய்வார்? கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்காருன்னா என்ன செய்வார்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன புயல் அடிக்கட்டும், மேல என்ன அலை அடிக்கட்டும், மோதட்டும் படவை, அவர் கூப்பிட்டுட்டு போவோம் வாருங்கள் அப்படி சொல்லிட்டு அமைதியா தூங்குறாருன்னா என்ன என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், தெரியணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் போவோம்னா போவோம் தான், போய் தான் சேருவோம், அந்த கரையில இறங்க தான் செய்வோம். அதுக்கு இடையில அவர் இருக்கார்ல, எந்த சம்பவமும் அது வந்து பூச்சாண்டி காட்டிட்டு போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அறிவேன், அவரை அறிவேன். knowing his love, அவருடைய அன்பை அறியணும். knowing his faithfulness, அவருடைய உண்மையை அறியணும். எவ்வளவு உண்மையை காக்கிற தெய்வம், எவ்வளவு, how faithful he is, faithful he is. அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை
ப்ராமிஸ் கீப்பிங் காட், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள உண்மையுள்ள தெய்வம். சொல்லிட்டாரா, சொன்னதுதான். அவர் சொன்னாரா, சொன்னதுதான். சொன்னதுதான். காற்றுக்கள் அடிச்சு அதை மாற்ற முடியாது, புயல் அதை மாற்ற முடியாது, மனுஷ வார்த்தைகள் மோதி அடிக்கிற மனுஷ கிரியைகள் மாற்ற முடியாது, மனுஷ தந்திரமும் யுக்தியும் அதை மாற்ற முடியாது. அவர் சொன்னதுதான். அவருடைய பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு எனக்கு தெரியும். I know how he protects his people. எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பார்வோன் சேனை தொட கூட விடலையே. ஹல்லேலூயா. ஆமா, பாஞ்சு சீறி வருகிற 600 ரதம், இருப்பு ரதங்கள் சீறி வருது. ஒரு ஆளை தொட கூட முடியல. நடுவுல அவர் நிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, 2 ஆர்மிக்கும் மத்தியில, 2 கூட்டத்துக்கும் மத்தியில அவர் நிக்கிறாரு. couldn't even touch them. அவங்கள தொட கூட முடியல. அவருடைய பாதுகாப்பு அப்படிப்பட்டது. உணரணும், அனுபவிக்கணும், விசுவாசிக்கணும், சார்ந்து கொள்ளணும். உண்மை எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை அழைத்த என் தெய்வம் எனக்கு தெரியும். சங்கீதக்காரன் என்னென்ன ருசிச்சு பாடுறாரு பாருங்க. சங்கீதத்துல அவர் ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், நாலேஜ், தேவனை பற்றிய அறிவு, தேவனை பற்றிய அறிவு, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளும், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்களை சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். செட்டையின் மறைவில் மறைத்து வைத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல யாராவது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்ன மறந்துட்டாங்க, ரீசன்ட் டைம்ல ஃபோன் கால்ஸை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாராவது இருக்கீங்களா? சொல்றேன், கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். அறியணும், அறியணும், அனுபவிச்சு பெறணும். இந்த நாலேஜ வாசித்து இல்லை, கேட்டு இல்லை, பிறர் சொல்ல இல்லை, அனுபவிச்சு பிடிச்சுக்கணும். எனக்கு தெரியும் ஆண்டவரே, இயேசுவே எனக்கு தெரியும், நீர் என்னோடு இருக்கிறீர், என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீர், எனக்காக நீர் வாக்கு கொடுத்துட்டீர், அதுல இருந்து பின்னால வைக்க மாட்டீர் காலை, சொன்னதை செய்து முடிப்பீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாலேஜ் ஆஃப் ஆர் நாலேஜ் அபவுட் த ஷெப்பர்ட். ஆடு தன் மேய்ப்பனை பற்றிய தெளிவான, அவர் என்ன சத்தம் கொடுத்தா என்ன அர்த்தம், அவர் முன் போனா என்ன அர்த்தம், நாலேஜ், அது நம்மை அவரோட இன்னும் ஆழமாய் ஐக்கியப்படுத்தும். இந்த தேவன் இந்த வாழ்வில் நம்மை பரிபூரண வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வனமாய் நடத்துகிறார். அவரோடு நடக்க, அவர் சத்தம் கேட்க, அவரோடு பேச, அவருடைய ஐக்கியத்தில், ஃபெலோஷிப்பில், பிரசன்ஸ்ல ஐக்கியப்பட்டிருக்க நடத்துகிறதின் மூலமாய் நம்முடைய வாழ்வை ஃப்ளரிஷ் பண்ண, பெருக பண்ண, ஆசீர்வாதமாக்க, செழிப்பாக்க கர்த்தர் விரும்புகிறார், பரிபூரணமடைய செய்கிறார். இந்த பரிபூரண வாழ்க்கை நம்மை அடுத்த மறுமையின் வாழ்வுக்கான நித்திய வாழ்வுக்கு மிக மிக தகுதி உள்ளவர்களாய் நம்மை செழுமைப்படுத்தும், மிக மிக தகுதி உள்ளவர்களாய் நம்மை உருவாக்கும், உறுதிப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை நம்மேலே நிலைவரப்பட்டிருப்பதாக. கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. Glory to Jesus. எங்களை நினைத்திருக்கிறவரே, எங்களை நினைத்திருக்கிறவரே, எங்களை அறிந்தவரே, எங்களை அழைத்திருக்கிறவரே, ஓ ஹல்லேலூயா. தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன் செல்லுகிறீர். நாங்கள் உங்கள் சாயலை பார்க்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் உங்க சாயலை பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அனுதினமும் உங்க சாயலை உணர உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனுதினமும் உங்க கரத்தை இறுக பற்றி கொண்டு ஆண்டவரே நாங்கள் வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
ஆமென். உமது மார்பில் சாய்ந்து நாங்கள் ஆண்டவரே பிரயாணம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய சத்தம் அனுதினமும் கேட்க உதவி செய்யுங்க. உம்மோடுள்ள நெருக்கமான அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபை இரக்கமுள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவன் தாமே இந்த நாளில் உமது அநாதி தீர்மானத்தின்படி எங்களை கூட்டி சேர்த்து உமது ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும்படியா நீர் சித்தம் கொண்டீர். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் கடந்து போய், ஆண்டவரே புறப்பட்டு போய், ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ, ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் இந்த எல்லைகளுக்குள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் சுதந்தரிப்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும், வழி நடத்தும். அந்த தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடைப்பட்ட காரணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருப்பதாக, நன்மை அளிப்பதாக, பாதுகாப்பதாக, சுகப்படுத்துவதாக, நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.